இருக்க பிளேஸ் வந்து அப்படியே பின்னாடி பாருங்கள். ஸோ அடிக்கிற வெயிலில் எங்கேயாச்சும் சில்லாக கிளைமேட் இருக்கிற ஏரியாஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ட்ரெயினை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே மைசூருக்கு. அப்படியே இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு ஊட்டி போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வலாக இப்போ நைட் தான் புக் பண்ணேன், ஐ மீன் ஈவினிங் தான் புக் பண்ணேன். 11:30 மணிக்கு வந்து இங்கே சென்னையிலேருந்து இருக்குது மைசூருக்கு ட்ரெயின். கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த மேட்டுப்பாளையம் ட்ரெயின்லாம் எப்போயுமே ஃபுல்லாக இருக்கும், அங்கே கிடைக்க மாட்டேங்குது டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட் நான் ஈவினிங் தான் புக் பண்ணேன், கரெக்டாக ஆர்ஏசி கிடச்சிச்சு. ஸோ ஆர்ஏசி அதுக்கப்புறம் இங்கே உள்ளே போயிட்டு அந்த ஆர்ஏசி இன்னொருத்தருக்கு இருக்கும்ல, அவர் வரல. ஸோ என்னோடய லக்கு, அப்படியே ஜாலியாக படுத்துட்டு வந்துட்டேன் இங்கே. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து மைசூர் ஸ்டேஷன் வந்து நான் போகிறேன், பஸ் ஸ்டாண்டு. அங்கே போயிட்டு பஸ்ஸெலாம் எப்படி இருக்குது என்ன ஃபேர்னு தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. கேஆர்எஸ்டிசி போகலாமா இல்லை டிஎன்எஸ்டிசி போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அங்கே போயிட்டு. ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியிலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே 5 ரூபா டிக்கெட் தான் பஸ்ஸுக்கு. இங்கே சபர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் ஊட்டிக்கு வந்து பஸ் இருக்கும்னு சொன்னாங்க, சபர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடுவில் அந்த ஜங்ஷன் மாதிரி ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, அந்த ரவுண்டாக இருக்கிறது. அங்கங்கே ஆர்ச்லாம் இருக்குது இங்கே மைசூரில். ஸோ சபர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும், 1.4 சம்திங் தான் காட்டுது மேப்பில். ஸோ நீங்கள் ஆட்டோலாம் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் லைக் நீங்கள் அது சிங்கிளாக வரீங்கன்னா 5 ரூபா தான் டிக்கெட்டு, பஸ்ஸில் வந்துடலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. இப்போ ஃபைனலாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் நான். இது வந்து தமிழ்நாடு பஸ் தான். இது வந்து டைரக்ட் பஸ்ஸு. இல்லாட்டி நீங்கள் வந்து கூடலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு மாறிட்டு போகணும். இது வந்து சீசன் டைம், அதனால் சீட்டு கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, பின்னாடி கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இங்கே குழுன்னு வர்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் இருக்க பிளேஸ் வந்து ஊட்டி. ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டென்ட் அது மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நம்ம ஊட்டிக்கு போயிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்த நண்பர் ஒருத்தர் சொன்னாப்புல. ஸோ சரி வாங்க அப்படின்னு சர்ச் பண்ணோம். ஸோ இந்த டென்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ டென்ட் வந்து எல்லாமே டெக்கத்லான் டென்ட் தான், இது கேச்சுவா பிராண்டு. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி அந்த டீ எஸ்டேட் எல்லாமே இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மே மந்தில், அதனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்ம கூலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் நம்ம அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு 18 டிகிரி செல்சியஸ் அது மாதிரிலாம் போயிடுது. இப்போது மார்னிங்கில் ஒரு 21 அந்த மாதிரி இருக்கும், நைட்டு வந்து அப் டு லைக் 15 கிட்ட கூட நேற்றுலாம் போணுச்சு. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ வாங்க டென்ட்டு கொஞ்சம் உள்ளே பார்ப்போம். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது சின்ன டென்ட் அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பேர் படுக்கலாம், கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அது பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா கேச்சுவா பிராண்ட். அது மாதிரி இது வந்து பெரிய சைஸ். இது வந்து ஆக்சுவலி 3 பேர் படுக்கிற மாதிரி டென்ட். அது வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி டென்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேர் தான், பட் இருந்தாலும் நாங்கள் வந்து 3 பேர் படுக்கிற மாதிரி டென்ட் வாங்கிட்டோம். ஸோ ஐ மீன் அதுதான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உள்ள ஒரு லேயர் ஒன்று வருது. அது மாதிரி ஜிப்பு எல்லாமே எங்கே இருக்குது, இது ஒரு ஜிப்பு இங்கே இருக்குன்னு நினைக்கிறாங்க, அங்கே இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், அவங்க ஒரு பிளாங்கெட் கொடுத்துட்றாங்க, கீழே ஒரு பெட் இருக்குது, அதே மாதிரி தலைவாணி அப்படி இருக்கும். ஸோ உள்ளே வந்து இவ்வளோ பிளென்டி ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும். 2 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இதில் வந்து தங்கலாம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டீ எஸ்டேட் மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேச்சுலர்ஸு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கேங் அது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்வரன்மெண்ட்டு. ஸோ இவங்க வந்து
அந்த பான் ஃபயர்னு சொல்லிட்டு இந்த கேம்ப் ஃபயர் கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த சைடு. ஸோ அது ஈவினிங் இன்கேஸ் லைக் அவங்க போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நாங்களும் புக் பண்ணிவிட்டு அதோட ஷார்ட்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒன்று அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கே ஒரு ப்ளூ கலர் பின்னாடி தெரியும் உங்களுக்கு, அது ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. அந்த டின் ஷீட் இதுதான் கண்டெய்னர், இதுதான் அது உள்ளே தான் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, இங்கே வந்து இன்கேஸ் லைக் ஃபேமிலி அது மாதிரி வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது வந்து அந்த பாத்ரூம் தான், டாய்லெட் தான். ஸோ மற்றபடி பேச்சுலர்ஸ்லாம் தே கேன் அட்ஜஸ்ட் எனிவேர், அதனால அவங்களுக்கு இஷ்யூ இருக்காது, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல் டே. வேறு எங்கேயும் போகல நாங்கள். ஸோ இது வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்துடும். ஸோ கொஞ்சம் மேலெலாம் ஹில்லி ஏரியா, கொஞ்சம் நல்லா ஸ்லோப்பாக இருக்கும், ரோடெலாம் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ டூ வீலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபோர் வீலர்னாவும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஃபோர் வீலர் வர மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்கவுங்க காஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேரில் இங்கே வந்தீங்கன்னா பார்கென் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக கிடைக்கும். ஸோ நாங்களும் இங்கே வந்து பார்கென் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக 2 பேர் பறக்கிற மாதிரி தான் டென்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதே கொஞ்சம் நார்மல் ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மே மந்த்து சிட்டி சைட்லலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இது காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ கம்பேரிங் தட் இங்கே வந்து ஒரு ரிலாக்ஸிங் என்வாயர்மெண்ட், பெருசாக அந்த நாய்ஸ் கிடையாது. ஸோ ஒரு அழகாக ஒரு 2 நாள் 3 நாள் அழகாக நீங்கள் ஸ்டே பண்ணி இது இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டும் அவங்க வந்து இங்கே கொடுக்குறாங்க. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே அவங்களே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வெளியில் எங்கேயும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுன்னா அது வந்து ரொம்ப தூரம் இருக்கும். இங்கேருந்து வேறு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகணும். இல்லாட்டி நீங்கள் எப்படி இங்கே வருவீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் தான் வருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு வரணும். அதே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் மேலே கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அது மாதிரி இங்கே உள்ள சார்ஜிங் பாயிண்ட் எதுவுமே இல்லை டென்ட்டில். ஸோ பவர் பேங்க் அது மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து அதுதான் ரிசப்ஷனு, அங்கே வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஃபோனு லேப்டாப் எது வேணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அங்கேயே நிறைய பேர் அங்கேயே லேப்டாப் சார்ஜர் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாப்பில் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நீங்கள் வரணும். ஸோ இது வந்து மார்னிங் சிச்சுவேஷன், ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து ஒரு மத்தியானம் ஆகுது. ஸோ டே டைம் அது. ஸோ இன்னும் ஈவினிங்க்கு அப்புறம் நைட்லாம் நம்ம எப்படி இருக்க சிச்சுவேஷன் தெரியல. ஸோ நைட் இங்கே லைட்டிங்லாம் இவங்க வந்து பல்பு செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா பல்புலாம் இருக்குங்களா பார்த்தீங்களா. ஸோ பல்ப் செட்டப்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் எங்கெங்கே பல்பு இருக்கும், எவ்வளோ லைட் வரும் அப்படின்னு தெரியல. அங்கேயும் வந்து வச்சுருக்காங்க சோலார் லைட்ஸ், அது மாதிரிலாம் நிறைய இது இருக்குது, லேம்ப் மாதிரி, ஸ்ட்ரீட் லேம்ப் மாதிரி. ஸோ நைட்டும் என்வரன்மெண்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி ஜனார்தன் காட்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். ஸோ இதுதான் ஜஸ்ட் என்ட்ரன்ஸு. அங்கே தான் ரோடெலாம் ரோடு இதுதான். ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4 வீலர்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு யாரோ ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அங்கெல்லாம் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே டென்ட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அப்படியே திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. ஸோ இப்போ கூட வந்து ஜஸ்ட்டு தூரல் விட்டுட்டுருக்கு. எல்லாம் டென்ட்லாம் ஓரளவுக்கு நனைஞ்சிருக்கு. ஸோ இங்கே 2 நைட் ஸ்டே பண்ணியாச்சு நாங்கள். இங்கே நைட் லேட்டாக தான் தூங்கினோம். ஸோ கண்ணெலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏஞ்சோம். ஸோ அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் இன்றைக்கி. அப்படியே கீழே கோயம்புத்தூர் போயிடுவோம் நாங்கள். எல்லாமே இப்போது செக் அவுட், நிறைய பேர் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஸ்டே இங்கே. என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ஜென்ஸு அது மாதிரி அவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது அந்த நம்ம டின் ஷீட்டில் போட்டு அந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அங்கே ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ அது டின் ஷீட்லலாம் ஃபுல்லாக அங்கே தான் வச்சுருக்காங்க. பாத்ரூமு அப்புறம் வெஸ்டர்னு இந்தியன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. சில டயத்தில் தண்ணி வராது, அது மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஏன்னா க்ரௌட் நிறையா பேர், இத்தனை டென்ட் இருக்குது பாருங்களேன்.
க்ரௌடு வந்து நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு வாட்டர் அதுவும் வந்து அவன் ஸ்டாப் பண்ணிடுறானா என்னன்னு தெரில. அப்புறம் அவனை கூப்பிட்டு போயிட்டு 2 பேர் தான் இங்கே வந்து அவங்க இருக்காங்க இன்சார்ஜ். ஸோ அதனால் அவங்களே எல்லாமே பார்த்துக்குறாங்க. அண்ட் இன்னொன்று ட்ராபேக் என்னன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இவங்க விக்கெட் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் கஸ்டமர் வந்தாங்கன்னா இது அப்படியே அழகாக அடிக்கிட்டு அப்படியே கொடுத்துட்றான் அவன். அதில் முடி கிடி அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து வேக்யூம் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் ரிப்ளேஸ் பண்ணணும், அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டென்ட் ஸ்டே பண்ணணும், ஒன் நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், மார்னிங் டப்புன்னு கிளம்பி போய் ஊட்டியில் வேறு எங்கேயாச்சும் ரூம் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஒரு ஈவினிங்காக ஒரு மத்தியானமாக வந்துட்டு இந்த பிளேஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் பட்டுன்னு கிளம்பி போயிட்டு வேறு எப்படியும் ஊட்டி போகிறதுக்கு இங்கேன்னு ஒரு ½ hour கிட்ட ஆகிடும். ஸோ 12 kilometers 10-12 kilometers இது ஃபார் அவே ஃப்ரம் ஊட்டி. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் லைட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் வந்து இருக்குது. அதேமாதிரி மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் வந்து அங்கே அவங்க ரிசப்ஷன் கிட்ட அங்கே மட்டும் தான் சார்ஜ் பண்ணணும். அதுவும் ஜென்ரேட்டர் மார்னிங் ஒரு வாட்டி போடுவாங்க ஒரு 2 hours, நைட் ஒரு 2-3 hours போடுவாங்க. அந்த டயத்தில் மட்டும்தான் நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட்லேயே நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டேட்டா கேபிள் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். பட் அதுவும் டிமாண்டிங்காக இருக்கும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லோரும் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ட்ராபேக்கு. மற்றபடி என்வாயர்மெண்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெயில் அடிக்குது பார்த்தீங்களா காலையில், அதே மாதிரி ஈவினிங் வந்து கிளைமேட் இதாகிடும். ப்ரீஸ் வருது, கொஞ்சம் சில்லாக இருக்கிறது. ஸோ அது கிளைமேட் ஊட்டியில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்றாப்புல தான் இங்கே என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வெயில் மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக வெயில் இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா அது சர்ப்ரைசிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி லொக்கேஷன் எல்லாமே ஓகே தான், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபுட்டு வந்து இவங்க வந்து கொஞ்சம் கிட்ட வந்து நான்வெஜ் வந்து 250 அப்படி பர் பிளேட், 150 வந்து வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சப்பாத்தியில் பரோட்டா கொடுத்துருவாங்க. கொஞ்சோண்டு ரைஸு, கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி, இல்லாட்டி உருளைக்கிழங்கு கிரேவி அது மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை சாப்பாடு. ஸோ அதுவும் வெளியில் நீங்கள் இங்கேருந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் காரு அப்புறம் பைக் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரதுக்கு பெட்டராக இருக்கும். இல்லாட்டி டைமிங்க்கு தான் பஸ் வரும். அது இங்கே இவங்க ரிசப்ஷனில் அவங்க ஆன்லைன் நம்பர் எடுத்துகிட்டு அவங்க ரிசப்ஷனில் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நார்த் இந்தியன் தான் இருக்காங்க. ஸோ தமிழ் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இங்கிலீஷும் தத்துக்காபத்துக்கான் தான் பேசுகிறானோ. ஸோ நேராக வந்து தான் நாங்கள் வந்து இங்கே எடுத்ததுனால ஓகே. ஸோ இன்னும் நிறைய கஸ்டமர் இங்கே வந்திருந்தாங்க எல்லாமே தங்குறதுக்கு, ட்ராவலர்ஸ்லாம். அவங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பேசுகிறது அவங்கக்கிட்ட. ஸோ இதுதான். மற்றபடி ஃப்ரீயாக எல்லாமே இங்கே விட்டுறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே பான் ஃபயர் எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நிறைய கேங்காக வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அதான் ட்ராபேக் கொஞ்சம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் டெவலப் ஆகும். சரி, ஓகே. நாங்கள் இவ்வளோதான். செக் அவுட் கொஞ்ச நேரத்தில் பண்ணிவிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.